हंसवागिनी हंसवागिनी कमलधारिणी कमलवागिनी ओम श्रीं महालक्ष्मी नमो नमः। ओम धनलक्ष्मी धान्यलक्ष्मी वीर्यलक्ष्मी विजयलक्ष्मी सौभाग्यलक्ष्मी संतानलक्ष्मी गृहलक्ष्मी आदिलक्ष्मी महालक्ष्मी नमो नमः। ओम या देवी सर्वभूतेषु भुक्तिरूपेण समस्थिता श्रीविद्यायै सरस्वत्यै नमो नमः। ओम सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु स्नेहसता। ओम श्रीमाता महाराज्ञी महाकाली नमो नमः। ओम वनभद्रकाली माता नमो नमः। ओम वंदे वनभद्रकाली पादारविंदे इति परिपूर्ण शरणागति। ओम या देवी सर्वभूतेषु महामाये सुमंगले मंगलाय च। ओम श्रीमाता महालक्ष्मी नमो नमः। முன்னாடி இருக்கக்கூடிய அக்ஷதை கையில் எடுத்து எல்லா விதமான விக்னங்களும் விலகி நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் தடையின்றி நடக்கணும், அதற்கான தடைகள் நீக்கணும்னு விநாயகர் பெருமான வேண்டி தலையில 3 பொட்டு வச்சுட்டு அந்த தெய்வத்தோடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும்.
शुधन्द्रवेदशमस्रोपचारान्तदत्त्वाः श्रुवन्तेषु भुवनादिपाः शरविग्रहेण दत्त्वा जमस्मृते गणपत्यासनाय नमः ध्यायमत्यदस्यां दुर्गालक्ष्मी सरस्वती महामन्त्रोपचारस्याम् आपवर्णिकां शुभर्णेन वृदादेवी दुर्गायै नमः இப்போ இந்த திருவிளக்கிலே துர்கா லட்சுமி சரஸ்வதினு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவையர்களையும் எழுந்தருளச் செய்து நம் வாழ்விலே பலவிதமான வசந்தங்களையும் நல் செல்வங்களையும் தரக்கூடிய இந்த தேவியினுடைய வழிபாட்டிலே முதற்கண் வணக்கமாக துர்கா தேவி நம் உடம்பிலே ஆரோக்கியம் ஏற்படணும், சகல சம்பத்துகளும் ஏற்படணும், திடகாத்திரமா இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது மாதிரி நோயில்லாத வாழ்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி எல்லாரும் மாதா துர்காவை பிரார்த்தனை பண்ணி நான் நமான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓம் துர்காய நமஹா அப்படின்னு அந்த குங்குமத்தை எடுத்து தெய்வத்தினுடைய பாதத்துல ரெண்டு ரெண்டா போடுவோம். ஓம் துர்காய நமஹா ஓம் துர்காய நமஹா ஓம் துர்காய நமஹா ஓம் துர்காய நமஹா ஓம் துர்காம் நிவாசினி நமஹ ஓம் துர்காசாலினி நமஹ ஓம் சர்வசதயே நேத்ரரூபிணி நமஹ ஓம் மந்த்ரோக்ததாரிணி நமஹ ஓம் மகாமாதே ஜனனி நமஹ ஓம் ஜன்மாம் சமஸ்தாம் சமாம் சர்வத்யை நமோ நமஹ ஓம் வீராம் ததபுஜாம் காமினி நமஹ ஓம் வீரக்ரமந்தத விபோதினி நமோ நமஹ ஓம் ஸ்ரீ மகாகாளி கவா ஓம் மந்தரே கத்பஜாம் தயத்ரீக சேவிதாடி நமோ நமஹ ஓம் ஸ்ரீ மத்யதேவாசினி நமோ நமஹ ஓம் ஸ்ரீ மாதா துர்காசாலினி அஷ்டோத்ரசதநாம குங்குமார்ச்சன பூஜாம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியா அங்க இருக்கக்கூடிய அக்ஷதையை கையில் எடுத்து வச்சு போவோம். மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்றோம். மகாலட்சுமி தேவி நம் இல்லத்திலே நிறைந்து இந்த அஷ்டலட்சுமிகளும் நம் இல்லத்திலே நிறைந்து இந்த வரலட்சுமி விரதம்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பான நன்னாளிலே இந்த மகாலட்சுமி தாயார் நம் இல்லத்திலே எழுந்தருள் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் அருள்பாலிக்கிறோம்னு பிரார்த்தனை பண்ணி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி ரெண்டு ரெண்டு அக்ஷதையை பாதத்தில் போடுவோம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ ஓம் சர்வாஜித சர்வபூஜிதாயை நமஹ सर्वरूपिणी नमः ओम अष्टलक्ष्म्यां तनोमितायै नमः ओम शिवात्मिकायै नमः ओम कामितायै नमः ओम श्री माता वरमहालक्ष्मी नमः ओम श्रीं सर्वकृते संपदायै नमः ओम ओम धनलक्ष्मी नमः ओम धान्यलक्ष्मी नमः ओम वीर्यलक्ष्मी नमः ओम विजयलक्ष्मी नमः ओम संतानलक्ष्मी नमः ओम सौभाग्यलक्ष्मी नमः
ओम गृगलक्ष्मी नमः ओम गजलक्ष्मी नमः ओम आदिलक्ष्मी नमः ओम अवनवरद प्रतापरूपिण्ये नमः ओम वैकुंठवासिन्ये नमः ओम श्री श्रीनिवास प्रियायै नमः ओम अहं श्रीजुदाय मध्यदेहं नमः ओम भाववरवरदाम्बायै नमः ओम वरदचूडामण्ये नमः ओम ह्रीं निर्भन्नायै नमः ओम शान्तिकलायै नमः ओम श्रीं शक्तिरूपिकायै नमः ओम मां वेदोत्र त्रिपुरवागिन्ये नमः ओम अन्तरेगां भवाग्न्ये नमः ओम अवनामृतां शेखरेतायै नमः ओम श्री माता महालक्ष्मी देवतायै नमः ओम श्री महालक्ष्मी मूर्तये नानाविध अष्टोत्तर शतनामावलीन अक्षतानि समर्पयामि. அடுத்தபடி எல்லாரும் புஷ்பத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நல் ஞானத்தை கொடுக்கணும். தேவி சரஸ்வதி எல்லா விதமான ஞான மார்க்கங்களையும் நமக்கு நல் ஒழுக்கங்களையும் கொடுக்கணும்னு சொல்லி நம் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அம்பாள் நாவிலே அமர்ந்து நல்லோசை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல கல்வி தரத்தை கொடுத்து வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய வழிகளை எல்லாம் தரக்கூடிய தேவியாக விளங்கக்கூடிய அன்னை சரஸ்வதியை இப்போ நாம் வழிபாடு செய்கிறோம். இந்த ஜோதியிலே அந்த சரஸ்வதி தேவி நம் குழந்தைகளின் நாவில் குடியிருந்து நம் ஞானத்திலே இருந்து ஞான மார்க்கங்களை அருள்வாளிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ஓம் ஐம் வித்யாயை நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ரெண்டு புஷ்பமாக போடுவோம். ஓம் ஐம் வித்யாயை நமஹா 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 ஓம் சர்வத்ரே மகாமாயே சோமசலிதாயை நமஹா ஓம் ரூபன்னிகாமதே மஹதே சரஸ்வத்யே நமஹ ஓம் பிரம்மவத்திகாயை நமஹ ஓம் பிரச்சூரவல்லபாயை நமஹ ஓம் வீணாராகதானகாயை நமஹ ஓம் வீணாபுஸ்தகதாரண்யை நமஹ ஓம் சத்காம் கமலரூபாயை நமஹ ஓம் கமலநேத்ரரூபாகன்யே நமஹ ஓம் அஷ்டசந்த்யாயை மகாமாயை நமோ நமஹ ஓம் ராமோபவனியா மகாமாயை நமோ நமஹ ஓம் சர்வத்ரயாமரண்யே நமோ நமஹ ஓம் ததனனங்காரயாமபாசின்யே நமஹ ஓம் நேத்ரரூபாகன்யே நமோ நமஹ ஓம் சத்காமதிபுவனாம் சர்வசக்திமயே நமோ நமஹ ஓம் ஜெயங்கரேவரதேவரநாமதாம்சகாரிண்யே நமோ நமஹ ஓம் அஷ்டபூதானாம் அஷ்டவேதயாயை நமோ நமஹ ஓம் பிரவர்த்தகர்த்தரே மகாத்ரே நமோ நமஹ ஓம் ஞானாகராம் வரதே நக்ஷத்ராலே நமோ நமஹ ஓம் ஞானவாசினே மகாமாயே சரஸ்வதே
पुष्पं समर्पयामि। ओम जलोदरदेवपुत्रशान्ते शल्यदेवानकमन्ददेवहरपुरुषः
தீப நமஸ்காரம் பரமேஸ்வரமா உங்களிடத்துல அம்பாளுடைய தீபத்தை காமிச்சு முன்னாடி வச்சுட்டு வரிசையா ஒவ்வொருத்தரும் உள்ள போய் தீபத்தை முன்னாடி வச்சுட்டு அவரை கும்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் உள்ள போவாங்க.